அதனால இதை சொல்றேன். டை எம்டி அப்படின்னு ஒரு புத்தகம், அதை எழுதின ஒரு பேரு டாட் ஹென்றி. புத்தகத்தோட பேரு டை எம்டி. அந்த டாட் ஹென்றி இந்த மாதிரி இளைஞர்களை பார்த்து கேட்கிறாரு. நிறைய கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூடத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், அறிவுபூர்வமானவர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், வாட் டு யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட்? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க், USA. ட்வின் டவர் இஸ் தேர். கல்ச்சுரலி, பினான்சியலி, கமர்ஷியலி வேர்ல்டு ரிச்சஸ்ட் பிளேஸ். உலக பொருளாதாரத்தையே அந்த இடம் தான் நிர்ணயிக்குது. அதனால உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம் மேன்ஹாட்டன். He said no. அவர் இல்லைன்றார். ஒரு பெண் எழுந்து காரணத்தோடு இந்த பதிவு, ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்ல உலகத்தில் கிடக்கிற தங்கத்துல 20% தங்கம் அங்கிருந்து கிடைக்குது, அதனால அதுதான்டா விலை மதிக்க முடியாத இடம் அப்படிங்கிறாங்க. He said no. இன்னொருத்தன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத்துல இருந்து சவுதி அரேபியா வரைக்கும் தோன்ற இடத்துல எல்லாம் பெட்ரோல் வருது, அதனால அதுதான் விலை மதிக்க முடியாத இடம், அதையும் இல்லைன்றான். பின்ன எதிரான்னு கேட்கிறான். கூட்டத்தில் உள்ளவங்களாம் நீனே பதில் சொல்லுங்கிறாங்க. குட் ஃபார், வெரி குட் ஃபார் யுவர் போல்ட்னஸ் அண்ட் ஆன்சர், பட் த ஆன்சர் இஸ் டிஃபரெண்ட். பதில் சொல்லணும்னு நீ நினைச்ச பத்தியா, அதுக்கே உன்னை பாராட்டுறேன். இப்போ மதர்லேண்ட் சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான். அவர் சொல்ற பதில் என்ன சொல்றாரு? த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ்யார்டு. சுடுகாடுங்கிறான். ஏன்டா சுடுகாடுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா அவன் அதுக்கு பதில் சொல்றான், இந்த எரிகிறது பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு உலகத்தை ஒளிமயமாக்கணும்னு நினைச்சாரு, கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதிட்டு இறந்து போயிட்டார். எத்தனையோ பெரிய மனிதர்கள் தான் என்ன செய்யணும், ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சான், கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். உலக பணக்காரர்கள் ஒருத்தர் வரணும்னு நினைச்சாரு, பில் கேட்ஸ் வந்துட்டாரு. இப்போ இத மாதிரி செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டாங்க நிறைய பேரு. இதை விட திறமை, இதை விட அறிவு, இதை விட வசதி, இதை விட வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கான். ஆனா நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்யாமலே வளர்ந்து செத்து போறோம். அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த செய்யாம செத்து போனோம் பாருங்க, அவ்வளவு பெரிய திறமையான எண்ணங்களோட இன்னும் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை, இப்ப ஐன்ஸ்டீன் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சாருன்னா எல்லா அத்துணை கண்டுபிடிப்புகளுக்கும் அதான் அடிப்படையா இருக்கு. அவர் கண்டுபிடிக்காம இருந்தா என்ன இருக்கும்? தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிக்காம இருந்தா உலகம் ஒளிமயமா இருக்குமா? பாருங்க. அப்போ ஒளிமயமாக்க வேண்டும் நினைச்செல்லாம் செஞ்சுட்டு போனாங்கல்ல, செய்யாம நிறைய பேர் இதை விட திறமையும் தகுதியும் வச்சுட்டு செய்யாமலே செத்து போனவங்கலாம் சுடுகாட்டுல இருக்கானா, அந்த எண்ணங்கள்லாம் அங்கேயே உறங்குதான். அதனால the most valuable land in the world is the graveyard அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றதான் முக்கியம். பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. Don't go to the grave with your best work inside you. நம்மளுடைய மிகப்பெரிய திறமைகளை நம்ம வச்சுக்கிட்டு இந்த பூமியில கொடுக்காம அப்படியே போயிடாதடா சுடுகாட்டுக்கு. You and I are unique, but all of us have something special that makes you beautiful. Do you know what makes you special? When you find it out, you are successful. நம் ஒவ்வொருவருடைய இடத்திலும் மிகப்பெரிய திறமை ஒளிந்து கிடக்கிறது. உங்களை பார்க்கும்போது உங்களிடத்தில் உள்ள திறமை அபாக்கஸ்லையா, மேத்தமேட்டிக்ஸ்லையா, இலக்கியத்திலையா, தமிழ்லையா, இங்கிலீஷ்லையா, சயின்ஸ்லையா, ஏதோ விளையாட்டுலையா, மிகப்பெரிய திறமை உங்களிடம் ஒளிந்திருப்பதை நான் பார்க்கிறேன். ஆனா அது என்ன திறமைன்னு எனக்கு தெரியாது. அதை நீங்கள் தான் கண்டுபிடிக்க வேண்டும். உங்கள்கிட்ட இருக்கிற திறமை என்னங்கிற நீ கண்டுபிடிச்சேன்னா, கண்டுபிடித்த மாத்திரத்திலேயே வெற்றி என்னும் முதல் படியிலே கால் எடுத்து வைக்கின்றாய். ஆல் பவர் இஸ் வித்இன் யூ. யூ கேன் அச்சீவ் எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். Don't believe that you are weak. உன்னிடம் மிகப்பெரிய திறமைகள் இருக்கிறது. அது என்ன நீ கண்டுபிடிச்சே ஆகணும். கண்டுபிடிக்காம சும்மா ஸ்கூலுக்கு வந்தோம், பேசணும், படிச்சோம், சும்மா கொஞ்சம் மார்க் வாங்கணும் அப்படி இல்லை. நீங்க இந்த போட்டியில கலந்துக்கிறதுக்காக வந்துக்கிறதுல இருந்து அப்படி இல்லைன்னு தெரியுது. ஏன் அப்படி இருக்கக்கூடாதுன்னா,
தேடி சோறு நிதந்தின்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிளப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையென பின் மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. பாரதி. என்ன பொருள்னா, சும்மா வந்தோம், சாப்பிட்டோம், ஸ்கூலுக்கு வந்தோம், ஒரு 40 மார்க் 50 மார்க் வாங்கினோம், பாஸ் பண்ணோம், ஒரு டிகிரி வாங்கினோம், கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு நானும் ஒரு பட்டதாரின்னு வேலை இல்லாமல் அலைஞ்சோம், இல்லைன்னா ஒரு 10,000 ரூபா சம்பாதிக்கிறோம். 1 to 5 நான் சொல்றது உண்டு. என்ன 1 to 5 தெரியுமா? இப்போல இருந்தே முடிவு பண்ணிக்கோங்க. நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போய் ஒரு 5 டிஜிட்ல ஒரு சம்பளம், ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது 1, 2 குழந்தைங்களை பெற்றுக்க வேண்டியது 2, ஒரு 3 பெட்ரூம் வீடு இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது, ஒரு 4 வீலர் கார் அது இஎம்ஐல வாங்கிக்க வேண்டியது, கடைசி வரைக்கும் இஎம்ஐ கட்டி பேங்க் லோன்லேயே செத்துற வேண்டியது. அதற்காக கொடுக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல இது. நீங்கள் அத்துணை பேரும் சாதிக்க பிறந்தவர்கள். பிறப்பு வேண்டுமானால் ஒரு சம்பவமாக இருக்கலாம், இறப்பு ஒரு சாதனையாக இருந்தே ஆக வேண்டும். இதை ஏன் இந்த இடத்துல அப்படி சொல்றேன்னா, உங்களுடைய திறமை என்ன நீங்க கண்டுபிடிக்கிறீங்க இல்லையா, கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? That is your vision, that is your mission, that is your passion, that is your idea. Take up an idea, make that one idea your life, think of it, dream of it, live on that idea. Let your brain, muscles, nerves and every part of your body be full of that idea. Just leave other ideas alone. That is the way to success. நீங்கள் எது உங்களுக்கு விருப்பமோ, எது உங்களுக்கு பிடிக்கிறதோ, எதை சாதிக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அதை தேர்வு செய்து கொண்டு இப்போதே உங்களுடைய உடல் பொருள் ஆவி அத்துணையும் அதிலே செலவு செய்தால் உங்களை விஞ்ச யாரும் இல்லை. Nothing in the universe can stop the idea whose time has come. இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியாலும் அதை நிறுத்தவே முடியாது, தடுக்கவே முடியாது. இது நிதர்சனமான உண்மை. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். எல்லாம் ஆங்கில மீடியத்தில் அறிவுபூர்வமாக படிக்கிற பிள்ளைங்களை பார்க்குறேன். பைலிங்குவல்ல பேசணும்னு சொன்னாங்க, அதனால இதை சொல்றேன். டை எம்டி அப்படின்னு ஒரு புத்தகம், அதை எழுதின ஒரு பேரு டாட் ஹென்றி, புத்தகத்தோட பேரு டை எம்டி. அந்த டாட் ஹென்றி இந்த மாதிரி இளைஞர்களை பார்த்து கேட்கிறாரு. நிறைய கல்லூரி மாணவர்கள், பள்ளிக்கூடத்து மாணவர்கள், ஆசிரியர்கள், அறிவுபூர்வமானவர்கள் எல்லாரையும் பார்த்து கேட்கிறார், வாட் டு யூ திங்க் the most valuable land in the world? உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது? ஒருத்தன் எந்திரிச்சு சொல்றான், மேன்ஹாட்டன் இன் நியூயார்க் USA. ட்வின் டவர் இஸ் தேர். கல்ச்சுரலி, ஃபினான்ஷியலி, கமர்ஷியலி வேர்ல்டு ரிச்சஸ்ட் பிளேஸ். உலக பொருளாதாரத்தையே அந்த இடம் தான் நிர்ணயிக்குது. அதனால உலகத்திலே விலை மதிக்க முடியாத இடம் மேன்ஹாட்டன். He said no. அவர் இல்லைன்ற ஒரு பெண் எழுந்து காரணத்தோடு இந்த பதிவு. ஆப்பிரிக்கன் கோல்டு மைன்ஸ்ல உலகத்தில் கிடக்கிற தங்கத்துல 20% தங்கம் அங்கிருந்து கிடைக்குது. அதனால அதுதாண்டா விலை மதிக்க முடியாத இடம் அப்படிங்கிறாங்க. He said no. இன்னொருத்தன் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், குவைத்துல இருந்து சவுதி அரேபியா வரைக்கும் தோன்ற இடத்துல எல்லாம் பெட்ரோல் வருது, அதனால அதுதான் விலை மதிக்க முடியாத இடம், அதையும் இல்லைன்றான். பின்ன எதிரான்னு கேட்கிறான். கூட்டத்தில் உள்ளவங்களாம் நீனே பதில் சொல்லுங்கிறாங்க. குட் ஃபார், வெரி குட் ஃபார் யுவர் boldness and answer, but the answer is different. பதில் சொல்லணும்னு நீ நினைச்ச பத்தியா, அதுக்கே உன்னை பாராட்டுறேன். இப்போ மதர்லேண்ட்னு சொல்றது ஒரு நல்ல விஷயம் தான். அவர் சொல்ற பதில் என்ன சொல்றாரு? the most valuable land in the world is the graveyard. சுடுகாடுங்கிறான். ஏன்டா சுடுகாடுன்னு சொல்ற அப்படின்னு கேட்டா அவன் அதுக்கு பதில் சொல்றான், இது எரிகிறது பிரபஞ்சத்தினுடைய பிரம்மாண்ட தேவையை கண்டுபிடித்த தாமஸ் ஆல்வா எடிசன் மின்சார பல்பை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு உலகத்தை ஒளிமயமாக்கணும்னு நினைச்சாரு, கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார். திருவள்ளுவர் திருக்குறளை எழுதிட்டு இறந்து போயிட்டார். எத்தனையோ பெரிய மனிதர்கள் தான் என்ன செய்யணும், ஸ்டீவ் ஜாப் ஆப்பிள் கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சா கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டான். உலக பணக்காரர்கள் ஒருத்தர வரணும்னு நினைச்சாரு, பில் கேட்ஸ் வந்துட்டாரு. இப்போ இத மாதிரி செய்யணும்னு நினைச்சு செஞ்சுட்டாங்க நிறைய பேரு. இதை விட திறமை, இதை விட அறிவு, இதை விட வசதி, இதை விட வாய்ப்பு உங்களுக்கெல்லாம் இப்ப கிடைச்சிருக்கான். ஆனா நம்ம செய்யணும்னு நினைக்கிறத செய்யாமலே வளர்ந்து செத்து போறோம். அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல.
இந்த செய்யாம செத்து போனோம் பாருங்க, அவ்வளவு பெரிய திறமையான எண்ணங்களோட இன்னும் பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளை, இப்ப ஐன்ஸ்டீன் வந்து தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை கண்டுபிடிச்சாருன்னா எல்லா அத்துணை கண்டுபிடிப்புகளுக்கும் அதான் அடிப்படையா இருக்கு. அவர் கண்டுபிடிக்காம இருந்தா என்ன இருக்கும்? தாமஸ் ஆல்வா எடிசன் வந்து பல்பை கண்டுபிடிக்காம இருந்தா உலகம் ஒளிமயமா இருக்குமா? பாருங்க. அப்போ ஒளிமயமாக்க வேண்டும் நினைச்செல்லாம் செஞ்சுட்டு போனாங்கல்ல, செய்யாம நிறைய பேர் இதை விட திறமையும் தகுதியும் வச்சுட்டு செய்யாமலே செத்து போனவங்களாம் சுடுகாட்டில் இருக்கானா, அந்த எண்ணங்கள்லாம் அங்கேயே உறங்குதான். அதனால the most valuable land in the world is the graveyard அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது சொல்றதா முக்கியம். பரவாயில்ல, நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. Don't go to the grave with your best work inside you. நம்மளுடைய மிகப்பெரிய திறமைகளை நம்ம வச்சுக்கிட்டு இந்த பூமியில கொடுக்காம அப்படியே போயிடாதரா சுடுகாட்டுக்கு. நான் இந்த பகவத்கீதையில ஒரு பெரிய புராணங்கள்ல நமக்கு உபயோகமா இருக்கிறத சொல்றதுல தப்பு இல்ல. கிருஷ்ணர் வந்து எல்லா மகாபாரத போரெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். வைகுண்டம் மோட்சத்துக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டு வரான். பக்கத்தில் இருக்கிற உத்தவர் கேட்பாரான், என்ன கிருஷ்ணா வைகுண்டம் போகணும்னு முடிவு பண்ணிட்டா, எங்களுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு போயேன் பாரான். அவரு உனக்கு என்ன வேணும்னு கேளு சொல்றேன் பாரான். இவர் சொன்னாராம், கா தக்ஷிணா கா தக்ஷிணா பாரான். அப்படின்னா இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும்? அவர் சொன்னாராம், ஞானோபதேசிகா, உன்னுடைய ஞானத்தை கொடுத்துட்டு போடா. இவரும் டை எம்டி தான் சொல்றாரு, டாடு ஹென்ரியும் டை எம்டி தான் சொல்றாரு. உங்ககிட்ட இருக்கிற திறமை, உங்ககிட்ட இருக்கிற அறிவு, அதையெல்லாம் இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போங்க. சரி, இப்ப எல்லாரும் கொடுத்துட்டு போகணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா எல்லாரும் கொடுக்கலையே, எல்லாரும் கொடுக்கவே முடியறது இல்லையே. எல்லாரும் நினைக்கிறோம் பெருசா சாதிக்கணும், ஏதாவது பண்ணணும்னு. எல்லாரும் செய்யணும்னு நினைக்கிறோம். ஆனா எல்லாராலையும் செய்ய முடியலையே. ஏன்? அதுக்கும் பதில் சொல்றாங்க. நீங்க செய்யாம போக கூடாதுங்கிறது மட்டும் இல்ல, ஏன் செய்யணுங்கிறதையும் சொல்றேன். நிறைய பேர் ஏன் செய்ய முடியலங்கிறதையும் சொல்றேன். அருமை மாணவர்களே, ஏன் செய்ய முடியலன்னா, ரவீந்திரநாத் தாகூர் 4 லைன்ல சொல்லுவார். உங்களுக்கு ரவீந்திரநாத் தாகூர் யாருன்னு தெரியும். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஸ்பிரிங் ஹேஸ் பாஸ்ட், சம்மர் ஹேஸ் கான் அண்ட் தி விண்டர் இஸ் ஹியர், பட் த சாங் ஐ மீன் டு சிங் ரிமைன் அன்சங். ஃபார் தட் ஜஸ்ட் ஐ, என்ன சொல்லுவாரு? நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலேயே சாக போறேன். வசந்த காலமும் போயிடுச்சு, கோடை காலமும் போயிடுச்சு, குளிர்காலமும் போயிடுச்சு. பட் த சாங் ஐ மீன் டு சிங் ரிமைன் அன்சங், ஃபார் ஐ ஹவ் ஸ்ட்ரிங்கிங் அண்ட் அன்ஸ்ட்ரிங்கிங் மை இன்ஸ்ட்ருமெண்ட். தீஸ் வேர்ட்ஸ் வேர் அபவுட் எ மேன் whose heart is filled with full of regret over the life half lived. The time to start building your legacy is today, not 10 years from today when you have more time. Reflect on what it is you want to create in this world, more importantly, and what you want to wish to leave this world when you are no longer here. Greatness comes from beginning something which does not end with you. என்ன அர்த்தம்னா, நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை செய்யணும்னு நினைச்சு அப்புறம் செய்யலாம்னு தள்ளி போட்டு செய்யாம செத்து போறவன் தான் நிறைய பேராம். அதனாலதான் சுடுகாட்டில் இருக்கிறவன ஜாயின் த மெஜாரிட்டி, அங்க போய் மெஜாரிட்டியில சேர்றான்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம என்ன இருக்கோ, என்ன செய்யணும், அதை இங்க இருக்கும் போதே செஞ்சுட்டு போயிடணும். அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையைப் போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையைப் போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா. அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையைப் போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையைப் போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா.
அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா. அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா. அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா. அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா. அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா. அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா. அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா. அமரகத்தாற்றருக்கும் கல்லாமா அன்னார் தமரின் தனிமை தலை முயுவ விளக்க உரை. போர் வந்த போதை களத்தில் தள்ளிவிட்டு ஓடும் அறிவில்லாத குதிரை போன்றவரின் உறவை விட ஒரு நட்பும் இல்லாமல் தனித்திருத்தலே சிறந்தது. சாலமன் பாப்பையா விளக்க உரை. போர்க்களத்தே நம்மை வீழ்த்திவிட்டு போய்விடும் கல்வியற்ற குதிரையை போன்றவரின் நட்பைக் காட்டிலும் தனிமையாக இருப்பதே முதன்மையானது. கலைஞர் விளக்க உரை. போர்க்களத்தில் கீழே தள்ளிவிட்டு தப்பித்து ஓடிப்போகும் குதிரையை போன்றவர்களின் நட்பைப் பெறுவதைக் காட்டிலும் தனித்து இருப்பா.